41 உயிர்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாகத்தான் நாங்க பாக்குறோம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடிப்படையான காரணம் தாவேகா விஜய், இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. சரி, விஜயை தடுத்து வச்சுட்டாங்க. இவ்வளவு பேர் எங்க போனாங்க? நீங்க மாவட்ட ஆபீஸே போட்டு போட்டு ஓடிட்டீங்க. கரூர் மாவட்ட ஆபீஸ் இன்னொரு திறக்கல தெரியுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு உடனே என்ன விடுறா எடுத்தேன் ஓட்டுன்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளியாயிட்டு போயிட்டாங்க. இதே விஜய் சொல்லி இருக்கிறாரு, நான் சினிமா கால் ஷீட் கொடுத்தாங்கன்னா 5 மணிக்கு எனக்கு கால் ஷீட் 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன், 5 மணிக்கு முன்னாடி போயிடுவேன். அப்போ காசு வாங்கிட்டு நடிக்கக்கூடிய படத்திற்கு அந்த நேர்மை, அந்த பங்க்சுவாலிட்டி சொல்லுவாங்க, நேரம் தவறாமை, இது ஏன் இங்க இல்ல? அதாவது உங்க கட்சி கூட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது, உங்க கட்சிக்காரனை தவிர அத்தனை பேர் அந்த காலத்துல நிக்கிறான். இது எப்படி ஏத்துக்கிறது? 41 பேர் இறந்திருக்காங்க. 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு தெரியுமா விஜய் ஒரு பெரிய ஸ்டாரு? அந்த குழந்தையினுடைய உடல்ல ஒரு மாலையை போட்டு ஒரு வணக்கம் செலுத்தல் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எதுக்கு கட்சின்னு நான் கேட்கிறேன். இப்ப விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு, என்ன ஆகுது? தண்ணி பாட்டில் தூக்கி வீசிட்டாங்க, செருப்பு தூக்கி யாரும் வீசிட்டாங்க பார்க்கணும் அப்படின்னு. அப்ப அந்த ஃபுட்டேஜ் இப்ப நமக்கு கிடைச்சு போச்சு. அப்ப இவர்கள் சொல்வதற்கான எந்த ஒரு காத்திரமான ஒரு முகாந்திரமும் அங்க நடக்கல. அப்போ இதுக்கு அடிப்படையான காரணம் விஜய். அக்கான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபூபக்கர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. இப்ப சமீபமா ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த 41 மரணங்களா இருக்கட்டும், அதை ஒட்டின விவாதங்களா நம்ம கூட விவாதிக்க அவரு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரு கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க நீங்க? நான் நலமா. இப்ப நான் சொன்ன மாதிரிதான் சார், கடந்த 2 வாரமாவே அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். கடந்த 6 மாதங்களாவே எல்லா கட்சிகளுமே அவங்க பரப்புரையை பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ்ஆ இருக்கட்டும், நம்ம அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஸ்லோவா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அதே வகையில தான் விஜய் அவர்களும் தன்னோட பரப்புரையை ஆரம்பிச்சாரு. 4 மாவட்டங்கள்ல பரப்புரை முடிச்சுட்டு 5வது மாவட்டமா கரூர் வராரு. கரூர் மாவட்டத்துல தான் அந்த அசம்பாவிதம் நடக்குது. 41 மரணங்கள் நடக்குது. அதுக்கு எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. திமுக சதின்னு சொல்றாங்க, இல்ல விஜய் அவர்களோட கவனக்குறைவுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் விவாதங்கள் நடந்தாலுமே இப்ப 41 பேர் செத்து போய் அவங்க தவறிட்டாங்க, அதை மாற்ற முடியாது. இப்ப இந்த விஷயத்துல தாவேகாவோட செயல்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? 16 நாட்கள் யாருமே வாயை திறக்கல, அன்னைக்கு நைட்டு எல்லாரும் அப்ஸ்கவுண்டு. இந்த விவகாரத்துல தாவேகாவோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? தாவேகாவுடைய இந்த மௌனம் அப்படின்றது மிக மோசமானது, கொடூரமானது. 41 உயிர்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அடிப்படையில் இந்த சம்பவத்தை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த சம்பவத்துக்கு பிறகான தாவேகாவுடைய செயல்பாடு இப்படி 2ஆக பிரிக்கலாம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடிப்படையான காரணம் தாவேகா விஜய், இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. யாரும் இதை வந்து மறுக்க முடியாது. அவங்க சில கான்ஸ்பிரசியை சொல்றாங்க. செந்தில் பாலாஜி வேண்டப்பட்ட ஆட்கள் உள்ள வந்தாங்க, அவங்க ஏதோ 1000 பேர் உள்ள கத்தியோட வந்தாங்க, கிழிச்சாங்க, சக்கடைக்குள்ள தள்ளி விட்டாங்க, நிறைய கருத்துக்கள் அவங்க சொல்றாங்க. அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபையும் இது வரைக்கும் அவங்க சொல்லலை. இப்ப திமுக இந்த செயலை வைத்து அரசியல் செய்தான்னா அதுல அரசியல் செய்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம ஒன்னொன்னா எடுத்து பேசுவோம். ஆனா இந்த சம்பவத்திற்கு திமுக அடிப்படையான காரணமான இல்லை. 2வது காரணம் நீங்க சொல்லிக்கலாம். இப்போ தாவேகாவுடைய செயல்பாடுகள் நாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது திருச்சியில பார்த்தோம், நாகப்பட்டினத்துல பார்த்தோம், மற்ற எல்லா ஊர்களையும் பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது, அதே மாதிரி கட்டடங்கள்ல ஏறுறது, இப்படி எல்லாம் வந்து பார்த்தோம். அதுல காவல்துறையும் வந்து இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜயே வந்து நிறைய இதெல்லாம் சொன்னாரு. அதையெல்லாம் மீறி திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள போய் அங்க பேரிகேட்டை சேதப்படுத்து, இப்படி நிறைய சம்பவங்களை தொடர்ச்சியா பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இவருடைய மாநாடுகள்ல கூட நடந்த கூத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அப்ப இவர்களுடைய தொண்டர்கள் கட்சி தலைமைக்கும் அடங்க மாட்டாங்க, காவல்துறைக்கும் அடங்க மாட்டாங்க, யாரு பேச்சையும் இவர்கள் கேட்கக்கூடிய நிலைமையே இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு தொண்டர் படையை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு சம்பவம் வந்து நிகழாது அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்ப இதே விஜய் எத்தனாம் தேதி நடத்துறாரு? 27ஆம் தேதி அங்க கூட்டம் நடத்துறாரு. இப்ப இதற்கு ஒரு நாட்களுக்கு முன்பாக தான் அதே இடத்துல அதிமுக கூட்டம் நடந்துச்சு. அப்ப அங்கேயுமே வந்து கூட்டம் வந்து ஒரு மாஸ்க் ரோடு இருந்துச்சு. அப்ப அந்த கூட்டத்துக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, அந்த கூட்டம் அவங்க காசு கொடுத்து வந்தாங்களோ கூப்பிடாம வந்தாங்களோ அது அவர்கள் பொருட்டு, அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சினிமா போதை இல்லை. இதுதான் அடிப்படை. இந்த சினிமா போதை, இந்த ரசனை தான் மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சம்பவ நாள் இவர் வந்து நாமக்கல்ல இருந்து கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றாரு. இப்ப இவருடைய பொதுச் செயலாளர் சொன்னது என்ன? 12 மணிக்கு கரூர்ல விஜய் பேச போறார், இதுதான் சொன்னது. அப்ப அவங்களுடைய எக்ஸ்லயுமே என்ன போட்டாங்க? 12 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இதை பார்த்துதான் என்ன பண்ணிருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்ப அடிப்படையாக 12 மணிக்கு வருவாரு, என்ன அதனால 1 மணி 2 மணிக்கு வந்துருவாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரதுக்கு தாமதமாகலாம்.
இப்ப இதே அடிப்படையாக வச்சு அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா காலையில 10 மணிக்கு 5 மணிக்கு 7 மணிக்கு இப்படியே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தின நாள் ராத்திரி போய் அங்க இடம் பிடிச்சி வச்சவங்க எல்லாம் உண்டு. ஏன் அப்படின்னா விஜய் எப்படியாவது பக்கத்துல இருந்து பாத்துட மாட்டோமா, இது வரைக்கும் சினிமால தியேட்டர்ல ரசிச்ச நம்ம நேர்ல ஒருத்தர், ஏன்னா இதை விட்டா வர வாய்ப்பு கிடையாது. பனையூர் வாசல்ல போய் நீங்க நின்னாலும் நாட்கணக்கில் காத்து கிடந்தாலும் நீங்க விஜய் பார்க்க முடியாது, வீடு விட்டு வெளியே வர மாட்டார். அப்ப என்ன வாய்ப்பு இங்க பார்த்தாதான் உண்டு. அப்ப தன்னுடைய அபிமான ஒரு திரை நடிகரை நம்ம எப்படியாவது நேர்ல பார்த்தணுன்ற அந்த சினிமா போதை இருக்குதுல்ல, இதுதான் மக்கள் அங்க வந்து முன்கூட்டியே வர வைக்குது. இப்ப என்ன ஆகுது, 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இப்ப கரூருக்கு 12 மணி, இதே மாதிரி 8:45 நாமக்கலுக்கு 8:45 அங்க பேச வேண்டிய விஜய் பனையூர்ல சென்னையில 8:45 வீட்டுல இருந்து கிளம்புறாரு 8:50. இது எப்படி? இதே விஜய் சொல்லி இருக்கிறாரு, நான் சினிமா கால் ஷீட் கொடுத்தாங்கன்னா 5 மணிக்கு எனக்கு கால் ஷீட் 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன், 5 மணிக்கு முன்னாடி போயிடுவேன் சொல்லியிருக்காருல. அப்போ காசு வாங்கிட்டு நடிக்கக்கூடிய படத்திற்கு அந்த ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது, அந்த டைரக்டர் பாதிக்கப்படக்கூடாது, தன்னுடைய கோ ஆர்டிஸ்ட் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல இருக்கக்கூடிய அந்த உண்மை, அந்த நேர்மை, அந்த அந்த பங்க்சுவாலிட்டி சொல்லுவாங்க, நேரம் தவறாமை, இது ஏன் இங்க இல்ல? இவங்க உங்க தொண்டர்கள் இல்லையா, உங்க கட்சிக்காரங்க இல்லையா, சாமானிய பொது மக்கள் இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பங்க்சுவாலிட்டி இங்க வந்திருக்க வேண்டாமா? அப்ப 8:45 வீட்டை விட்டு கிளம்புறீங்க. இதுல விஜய்க்கு வந்து லக்ஸரிங்க, மற்ற தலைவர்கள் மாதிரி பொது விமானத்தில் போக போறது இல்ல, அவர் பிரைவேட் ஜெட்ல போக போறாரு. அப்ப நீங்க முந்தின நாளே அங்க போய் தங்கி இருக்கலாம், இல்ல காலையில ஏர்லியா ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு நீங்க கிளம்பி இருக்கலாம், எல்லா வாய்ப்பும் இருந்திருக்குமே. அப்ப 8:45 தான் இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து 8:45 கிளம்பினால என்ன ஆச்சுன்னா, 8:45 நாமக்கல்ல பேச வேண்டிய விஜய் மதியம் 12 மணி 1 மணிக்கு தான் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அங்க இருந்து பேச ஆரம்பிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன பாக்குறாங்க, கரூர்ல இப்போ கூட்டம் எப்படி இருக்குது, அன்னைக்கு வந்து சம்பள நாள் சனிக்கிழமை வந்து சொல்றாங்க, சம்பள நாள் கூட்டம் வேலைக்கு போயிருக்கிறாங்க, சம்பளம் வாங்கிட்டு 5 மணி 6 மணிக்கு மேலதான் ஆட்கள் வந்து வெளியே வருவாங்க. அதனால இப்ப நம்ம போயிட்டோம்னா கூட்டம் பெருசா இருக்காது. முதல்ல நான் கேட்கிறேன், விஜயனுடைய இந்த கரூர் பிளான் அவருடைய ஆஸ்பர் ஷெட்யூல் என்னைக்கு இருந்துச்சு? இல்ல லேட்டர் டிசம்பர் 12ஆம் தேதி பின்னாடி தான். அப்ப டிசம்பர் 12ஆம் தேதியை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு 2.5 மாதங்களுக்கு முன்பாக எதற்காக மாத்தணும்? ஏன்னா விஜயனுடைய ஈகோ. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் முப்பெரும் விழா. அப்ப என்னன்னா திமுக ஒரு கூட்டம் நடத்துது, அது கூட்டம் ஃபெயிலியர். முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி நடத்துறாரு, ஒரு மைசூர் பாக் கொடுத்தாரோ மிக்சர் கொடுத்தாரோ, கூட்டம் வரல. அப்ப அதுல பாதி கூட்டம் தான் இருந்துச்சு, மலையில அதுவும் ஓடிடுச்சு, பெரிய அசிங்கம் ஆயிடுச்சு திமுக ஆளுங்கட்சிக்கு அசிங்கம். இப்ப விஜய் இதை ஸ்கோர் பண்றதுக்கு சரியான நேரம்னு பாக்குறாரு. பார்த்து டிசம்பர் 12 இருந்த அந்த திட்டத்தை உடனடியாக அவசரமாக போயிட்டு ஒரு அனுமதியை வாங்கி அப்ப அந்த இடத்துல கூட்டம் நடத்தி நான் யாருன்னு காமிக்கிறேன் ஆளுங்கட்சிக்கு, என்னுடைய கூட்டத்தை பாருங்கன்னு. அப்ப என்னன்னா அல்டிமேட்டா விஜயனுடைய பிரைமா ஃபேசி குற்ற முகாந்திரம் இதுல தெரியுது. அப்ப டிசம்பர்ல இருந்த கூட்டத்தை நீங்க இப்ப மாத்துறீங்க. காலையில 8:45 நாமக்கல்ல பேச வேண்டியது விஜய் வந்து 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. அங்க கரூர் கூட்டம் முடிச்சுட்டு அப்பயாவது நாமக்கல் கூட்டம் முடிச்சுட்டு கரூருக்கு வந்திருக்கலாம். அப்ப அப்பயும் வரல, அங்கேயும் தாமதம் பண்ணி சம்பள நாள் ஆட்களை வர வச்சு அவன் காலையில இருந்து நிக்கிறான், 7 மணி 8 மணி 10 மணில இருந்து நிக்கிறான். இப்ப அப்பயே இவங்க தளபதி வந்து லேட்டா தான் வர போறாரு, 7 மணிக்கு தான் வர போறாருன்னா கலைஞ்சு போயிருப்பான். தொண்டர் மனநிலை எப்படி இருக்கும்னா, இதோ வந்து கொண்டு இருக்கிறார், இதோ வந்துட்டார் அபிமான தளபதி இப்படின்னு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இப்படியே போயிடும். அப்ப காலையில இருந்து அவனுக்கு போதிய தண்ணி இல்ல, உணவு இல்ல, ஹைட்ரேட் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்ல, அவன் சோர்வுல நிக்கிறான். இப்ப என்ன ஆகுது, அந்த கரூரினுடைய அந்த பகுதி சம்பவம் நடந்த அந்த பகுதியில மக்கள் சம்பளம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மீடியாஸினுடைய பயங்கரமான ஒரு பிரச்சாரம், ஒரு ஹைப். அப்ப மீடியா என்ன சொல்றாங்க, விஜய் வந்து கொண்டு இருக்கிறார், அந்த பக்கத்துல வந்துட்டாரு, அவன் எல்லாம் போன்ல எல்லாம் பாக்குறான், முதலாளி சம்பளத்தை கொடுங்க நான் போறேன் வர்றாருன்னு எல்லாம் மக்கள் பாக்குறதுக்காக கூட்டிட்டாங்க. இப்ப அந்த குறிப்பிட்ட பகுதியில மக்கள் அடர்த்தியாக நிக்கிறாங்க. கண்டிப்பா இப்ப இவங்களுக்கு தண்ணி இல்ல, போதுமான வசதி ஒண்ணும் இல்ல. இப்ப விஜயனுடைய வண்டி வருது. விஜயனுடைய வண்டி மட்டும் இல்ல, விஜய்க்கு பின்னாடி 14 வண்டி வந்திருக்கு. நீங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல நீங்க பார்த்தா தெரியும். பின்னாடி கட்சிக்காரங்க காரு, மீடியா கவரேஜ் பண்றதுக்கு கட்சியினுடைய மத்த வண்டிகள் எல்லாம் வந்துச்சு. இப்ப விஜயனுடைய வண்டின்ற ஒரு பெரிய மாஸ் கேரவன் இல்லையா? இப்ப இந்த கூட்டு நெரிசலை பொத்துக்கொண்டு விஜயனுடைய வண்டி உள்ள வரும்போது தள்ளுமுள்ளு ஏற்படுது. ஏன்னா விஜய் பார்ப்பதற்காக வண்டி பின்னாடி ஓடி வர்றவங்க இதுல நெருக்கடி, இதுதான் அந்த ஸ்டாம்ப் இருக்கான அடிப்படை காரணம். இப்ப இதுல போலீஸ் வந்து தடியடி நடத்துறதா சொல்றாங்க, தடியடி நடத்தவில்லை. தடியடி எதுக்காக நடத்துவாங்க? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தடியடி? மக்களை கலைப்பதற்காக தான் தடியடி, அடிச்சு நகர்த்துவ கூட்டத்தை கலைப்பதற்காக தான். அப்ப போலீஸ் தடியடி நடத்தியிருந்தால் கூட்டம் கலைஞ்சிருக்கும். போலீஸ் தடியடி நடத்தல, ரத்தி வச்சு தட்டுறாங்க. எதற்காக? விஜயனுடைய வண்டியை கலைச்சு விடுவதற்காக. அப்ப 2 பக்கம் கலைக்கிறாங்க, விஜயனுடைய வண்டி உள்ள வருது, இதுல நெருக்கடி. அப்ப போலீஸ் ஒரு பக்கம் கலைக்கிறாங்க, கூட்டம் ஏற்கனவே அடர்த்தியா நிக்குது, விஜயனுடைய வண்டி இல்லாம பின்னாடி 14 வாகனங்கள் வருது. இப்ப அது ஏற்கனவே அடர்த்தியா இருக்கக்கூடிய கூட்டத்துல
இந்த 14 வண்டியும் உள்ள வரும்போது இன்னும் நெருக்கடி ஏற்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, யாரோ நீங்க அந்த இறந்திருக்கூடிய 41 பேர் எடுத்து பாருங்க, உடல் நலத்துல கொஞ்சம் வலு இல்லாதவங்க, பெண்கள், குழந்தைகள், இவங்க தான் பெரும்பாலானவுக்கான விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான். அப்ப என்ன ஆகுது வெளிப்படையா தெரியுதுன்னா, கொஞ்சம் உடல் பலம் உள்ளவர்கள் அதுல தப்பித்துக் கொண்டார்கள், சிறிய காயங்களோட பிழைச்சுக்கிட்டாங்க, ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்ப பெண்கள், அது மாதிரி குழந்தைகள், உடல் நல நலிவுற்றவர்கள், இவங்க தான் அதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு, என்ன ஆகுது, அவன் ஏற்கனவே கான்ஸ்பிரசியா சொன்னாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி வீசிட்டாங்க, செருப்பு தூக்கி யாரும் வீசிட்டாங்க பார்க்கணும் அப்படின்னு. அப்ப அந்த ஃபுட்டேஜ் இப்ப நமக்கு கிடைச்சு போச்சு. அப்ப இவர்கள் சொல்வதற்கான எந்த ஒரு காத்திரமான ஒரு முகாந்திரமும் அங்க நடக்கல. அப்போ இதுக்கு அடிப்படையான காரணம் விஜய் ஒண்ணு. ரெண்டாவது, இதற்கு எப்படி தமிழ்நாடு காவல்துறை அனுமதி கொடுத்தது? நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இவங்க திருச்சியில எப்படி கூட்டம் நடத்தினாங்கன்னு பார்த்தோம், நாகப்பட்டினத்துல எப்படி நடத்தினாங்கன்னு பார்த்தோம், அரியலூர்ல எப்படி நடத்தினாங்கன்னு பார்த்தோம், அங்க இவங்க எவ்வளவு பொது இடத்துல இவங்க எவ்வளவு சேட்டை பண்றாங்கன்னு பார்த்தோம். நீங்க ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு நபரா இருந்தனா, டிரான்ஸ்ஃபார்மர் எவனா ஏறுவானா, மின்சாரம் பயக்கூடிய போஸ்டுக்கு மேல எவனா ஏறுவானா, மரக்கிளையினுடைய உச்சியில எவனா ஏறுவானா? ஏறுறாங்களே. அப்போ ஒரு அடிப்படை அறிவில்லை. அப்ப இப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சிருக்கக்கூடிய தாவேக்காவிற்கு எப்படி காவல்துறை அனுமதி கொடுத்தது? இன்னும் சொல்ல போனா, காவல்துறை உரிய முறையில் அனுமதி வழங்கணும் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு ரிட்ட போடுறாரு, தாவேக்காவுடைய துணை இணை பொதுச் செயலாளர். அதுல என்ன சொன்னாங்க, உங்க கட்சிக்காரர்கள் கூட்டம் நடத்துறது மூலியமாக பொது சொத்துக்கும் தனி சொத்துக்கும் பாதிப்பு ஏற்படுது, அதனால செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், இதற்கான கைட்லைன்ஸை தமிழ்நாடு அரசு வாக்கணும்னு ஒரு இன்டரிம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, இடைக்கால உத்தரவை. அப்ப உங்களுக்கு நீதிமன்றமும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஃபேவரா இருக்குது, தாவேக்காவுடைய முந்தைய செயல்பாடுகளும் அதை நியாயப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஒரு பொறுப்புள்ள காவல்துறை, ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க மாநிலத்துக்கு மாநாடு போட்ட மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனிப்பட்ட எங்கேயோ ஒரு திடல்ல எல்லா ஊர்லயும் இடம் இருக்குது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா எப்படி இருக்கும், அங்க போட்டுக்கங்க, உங்களை பார்க்க வேண்டிய எப்படியும் அங்க பார்க்க வருவான், அங்க கூட நடத்திக்கங்கன்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? அப்ப சொல்லல. அப்போ முதல் காரணம் தாவேக்காவுடைய விஜய், இரண்டாவது காரணம் தமிழ்நாடு அரசு. இதன் மூலியமாக ஏற்பட்டதுதான் இதுக்கு இந்த 41 உயிர் பலியானதுக்கான இவங்க 2 பேரும் அடிப்படையான காரணம். ஓகே சார், இப்ப எல்லாமே கரெக்ட் தான். ஒவ்வொரு நம்ம ஊர்ல நிறைய அரசியல் தலைவர் இருக்காங்க, பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும்னு நம்ம எல்லாருமே ஒரு கணக்கு கொடுப்போம். பட் அதெல்லாம் அது நடக்காது. அதை தாண்டி தான் கூட்டங்கள் வரும். நம்ம கிட்ட ஐஎஸ் அமைப்பு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் அமைப்பு இருக்கு, உளவுத்துறை இருக்குன்றப்போ அந்த கூட்டத்தை இந்த வேலையை சேர்த்துக்கதான் அவங்க இருக்காங்க. உளவுத்துறை என்ன வேலைன்னா இந்த கூட்டத்தை கரெக்டா கணிச்சு சொல்றதுதான் அவர் வேலை. விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வரும்போது அந்த ஊரோட டிஐஜி சொல்றாரு 500 போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க. விஜய் மாதிரி ஒரு ஸ்டாருக்கு 500 போலீஸ்காரங்க போதும் எப்படி? இதுல காவல்துறையோட தவறு மிகப்பெரிய தவறு தான். இல்ல, காவல்துறையினுடைய தவறு இருக்குதுன்றதுல மாட்டுக்கருத்தே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, காவல்துறையினுடைய ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்க கூடாது, இதுதான் அடிப்படை. அப்போ ஏதாவது ஒரு திடல்ல இந்த மாதிரி ஒரு மதுரையில மாநாடு போட்ட மாதிரி, விக்கிரவாண்டி விசாலையில மாநாடு போட்ட மாதிரி ஏதாவது ஒரு திடல்ல நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தா இந்த 41 உயிர் போயிருக்கிறாரு, நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்பட்டிருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காது. இதுக்கு அடிப்படையான பொறுப்பு விஜய், இரண்டாவது பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறை. இப்ப உங்க கேள்வியுடைய 2வது பகுதி, இப்ப இதை கையாண்ட விதம்ன்றது இருக்குதுல்ல, இது முடிஞ்சதுக்கு பிறகாக நான் கேட்கிறேன், இப்போ இவ்வளவு காரணங்கள் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? நாங்க வந்து சம்பவ இடத்தை போய் பார்க்கணும்னு விஜய் வந்து கேட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னாரு, அந்த துயர சம்பவம் நடந்த இடத்துக்கு போகணும்னாரு, ஆனா வந்து காவல்துறை அனுமதிக்கலன்றாங்க. இதை எப்ப சொல்லியிருக்கணும்? அதான் நான் அந்த அடுத்த கேள்வி அதான் வச்சேன். ஆதவர்ஜுனா இன்னைக்கு சொல்றாரு, நாங்க கரூர் மாவட்டத்தோட எல்லையில தான் காத்திருந்தோம், போலீஸ் காவல்துறை அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்தா கலவரம் ஆயிரும், நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம். பட் ஆனா 15 நாள்ல அவர் வேற விஷயங்கள் ஆழ்ந்த இடங்கள்லாம் சொன்னாரு. அவரோட எக்ஸ் வலைத்தளத்துல ஆழ்ந்த இடங்கள் சொல்றாரு, நிவாரணம் அறிவிக்கிறாங்க, எல்லாத்தையுமே சொல்றாங்களே. இந்த முக்கியமான அதுதான் கேள்வி. இப்ப என்னன்னா, கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஆமா, கரூர்ல இருந்து திருச்சிக்கு விஜய் வண்டியில போறாரு. ஆமா, அந்த திருச்சியினுடைய விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் காத்து கிடந்து அப்ப 30 உயிர்ன்றதான் என்னைக்கு வந்து சார் 30 உயிர் பலியா இருக்காங்க சார், உங்களுடைய பதில் என்ன சார்? ஒரு பத்திரிகையாளர் கேட்டார்ல, நின்னு இது வருத்தம், நாங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த மாதிரி நாங்க போகணும்னு நினைச்சோம், போலீஸ் விட மாட்டாங்க, நாங்க சொல்லிருக்கலாம்ல, இதை ஏன் சொல்லல? சரி, அங்க இருந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாரு. சென்னை ஏர்போர்ட்ல அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கல்ல, சொல்லிருக்கலாமே. அதுக்கு அடுத்த நாள் அறிக்கை விட்டார்ல, அந்த அறிக்கையில இதை சொல்லிருக்கலாமே, எதுவுமே இல்லையே. அப்ப 2 நாள் கடந்து 3வது நாள் ஒரு வீடியோ விட்டாரு. வீடியோல வசனங்கள் பேசினாரு, பஞ்ச் டீலாக் எல்லாம் பேசினாரு. என்ன கைது பண்ண நினைச்சேன்னா, பழிவாங்க நினைச்சா என்ன பழிவாங்க, நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இப்படிலாம் வசனம் பேசினார்ல, அதுல சொல்லிருக்கலாமே. இதை
அப்பயே கேள்வி எழுந்துருச்சு, நீங்க எங்க போனீங்க அப்படின்ற கேள்வி 3 நாளா அதானே ஓடிட்டு இருந்துச்சு. அப்பதானே ரொம்ப ஃபயரா ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல நாங்க போகணும் தாங்க இருந்தோம், இந்த காவல்துறையிட்ட நாங்க பேசுறோங்க, காவல்துறை தாங்க எங்களை விடல, தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு பொறுப்பு இருக்கணும் சொல்லிருக்கலாம்ல. அப்பெல்லாம் எங்க போனீங்க? அப்ப எல்லா பொறுப்பையும் நீங்க தட்டி கழிச்சிட்டீங்க. அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகாக அத்தனை பொறுப்பாளர்களும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, விஜய் போகலங்க, புஷி ஆதரவுனா போகல, இவங்களெல்லாம் காவல்துறை தடுத்து வச்சுட்டாங்க. அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் எங்க போனாங்க? அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் எங்க போனாரு, பகுதி செயலாளர் தொகுதி செயலாளர் எங்க போனாரு, தாவேகருடைய மருத்துவமனை எங்க போச்சு? இந்த கேள்வி எழுதுல கேட்கலாம். அப்ப இவங்களை மட்டும்தான் தடுத்து வச்சாங்க. அப்ப மத்த கட்சியெல்லாம் அனுமதி பண்ணாங்க, இப்ப நாம் தமிழ் கட்சியை விட்டாங்க, எப்படி விட்டாங்க? அப்ப மருத்துவமனை செய்திருக்கலாம், சரி விஜயை தடுத்து வச்சுட்டாங்க. இவ்வளவு பேர் எங்க போனாங்க? நீங்க மாவட்ட ஆபீஸை போட்டு ஓடிட்டீங்க. கரூர் மாவட்ட ஆபீஸ் இன்னொரு திறக்கல தெரியுமா? 16 நாள் ஆச்சு, இன்னொரு பூட்டி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு உடனே என்ன விடுறா எடுத்தேம்பர் ஓட்டுன்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப் விட்டு வெளியாயிட்டு போயிட்டாங்க. தாவேகரோட வாட்ஸ்அப் குரூப் விட்டு. இந்த மாதிரியான நபர்கள் தான் இவங்க. அப்ப என்னடான்னா, இப்ப களத்துல நின்னவர்கள் மத்த கட்சிக்காரங்க, irrespective ஆஃப் பார்ட்டிஸ், எல்லா கட்சிகளும் நின்னாங்க எக்ஸப்ட் டிவிகே. அதாவது உங்க கட்சி கூட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது, உங்க கட்சிக்காரனை தவிர அத்தனை பேர் களத்துல நிக்கிறான். இது எப்படி ஏத்துக்கிறது? 41 பேர் இறந்திருக்காங்க. 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு தெரியுமா விஜய் ஒரு பெரிய ஸ்டாரு, தாவே கட்சியுடைய தலைவர், இப்படி எல்லாம் தெரியுமா? அந்த குழந்தைக்கு விஜய் யாருன்னா தெரியுமா? மதி இல்லாத குழந்தை, சின்ன வயசு. அந்த குழந்தையினுடைய உடல்ல ஒரு மாலையை போட்டு ஒரு வணக்கம் செலுத்தல் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எதுக்கு கட்சின்னு நான் கேட்கிறேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் நீங்க எங்க கூட பேசினதுக்கு. உங்களோட ட்விட்டர் வலைத்தள பக்கத்துல உங்களோட கருத்துக்கள் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக இந்த கரூர் சம்பவத்தை வச்சு உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சோம். அப்போ உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் புரிஞ்சிருக்கும். இந்த சம்பவம் தொடர்பாக நிறைய பேருக்கு நீங்க பேசின பேச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் சார். இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு நன்றி. உங்க அன்புக்கும் வாழ்த்துக்கும் மிக்க நன்றி.